ஸ்கூல்ல தினமும் அவ படிக்கிற பசங்க அவள ரொம்பவே புல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாவம் அவ ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச துணிச்சல் இல்லாம அப்படியே அடங்கியும் போயிடுறா. அவ மேல குப்பி அள்ளி வீசுறது, ஒரு படிக்கு மேல போய் அவ தலை மேலேயே ஷூவ தூக்கி வீசுறதுன்னு ரொம்பவே அராஜகம் பண்றாங்க. இத பார்த்த ஒரு சீனியர் பையனுக்கு மனசும் தாங்கல. உடனே உள்ள பூந்து அவங்கள தடுத்து நிறுத்துறா. மார்னிங் பிரேயர் முடிஞ்ச உடனே அந்த பையன் வேகமா ஓடி போய் அவகிட்ட உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஆனா அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு அப்படியே கத்தி கதறிட்டு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. மத்த பசங்க எல்லாம் இத பார்த்துட்டு பேசாம நிக்கிறாங்க. அவ எப்பவுமே இப்படிதான் பண்ணுவான்னு அவங்க எல்லாருக்குமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல. அன்னைக்கு காலையில நடந்த விஷயம் ஸ்கூல் முழுக்க அப்படியே பரவிடுச்சு. அந்த பொண்ணுக்கு உதவி பண்ண போன இவன லூசு பையன் அப்படின்ற மாதிரி பட்ட பேரை வச்சு மத்தவங்க கிண்டல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. டேய் அவள் கொஞ்சம் மூளை கோளாறுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவகிட்ட யாராவது பேச்சு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு தான் வம்பு வரும் அப்படின்ற மாதிரி அந்த கிளாஸே அவள ஒரு மாதிரி வெறுப்பா தான் பார்த்தாங்க. அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த அநியாயத்தை பார்த்தாலே பொறுக்காது. ஸ்கூல் முடிஞ்சு பார்த்தா ஒரு பொண்ணுங்க குரூப் அங்க அங்க இருக்கிற ஷூவை எல்லாம் எடுத்து சதுரி அடிச்சு போட்டுட்டும் இருக்காங்க. இவனும் அந்த ஷூவை எடுத்து பார்த்தப்ப இது அந்த பொண்ணோட ஷூ அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா பண்றான். அது மட்டும் இல்லாம அவளோட லாக்கர்ல இருந்த பேர் மேல அசிங்கமா கிறுக்கியும் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே கவனிச்சிட்டு இருந்த இவன் அடுத்த நாளும் அதே மாதிரி அவளோட ஷூவை கீழே போட்டு வச்சிருந்தாங்க. அவன் ஒவ்வொரு நாளும் எல்லா ஷூவையும் எடுத்து லாக்கர்ல வச்சுட்டு அவளோட பேரை ஒரு நல்ல ஸ்டிக்கர்ல எழுதி அந்த கிறுக்கல்ல மேல அப்படியே ஒட்டிய வைக்கிறான். பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியும் ஒட்டி வைக்கிறான். யார்கிட்டயும் எதையும் சொல்லாம தினமும் அவனே அந்த ஷூ எடுத்து வச்சு அவனே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் மதியம் சில பொண்ணுங்க ஒரு நியூஸ் சொன்னாங்க. நாங்க டாய்லெட் போகும்போது சில பசங்க எங்களை தடுத்து நிறுத்தினாங்க. உள்ள ஏதோ ஒரு பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை கேட்ட உடனே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அது அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி. உடனே மின்னல் வேகத்துல ஸ்கூலுக்கும் போய் டாய்லெட்டோட வாசல்ல நின்னா. அங்க பார்த்தா ஒரு ஓரமா அந்த பொண்ணு ஒடுங்கி போய் அப்படியே உட்காந்துட்டும் இருக்கா. கதவை திறன்னு சொன்னதுக்கு அவ ஒரு வார்த்தை கூட பேசாம இவனையே வெறிச்சு பாக்குறா. தனக்காக ஒருத்தன் தேடி வருவான்னு அவ எதிர்பார்த்திருக்கே மாட்டா போல. நீ உனக்கு குளிர்லையா, செம ஐஸா இருக்கீங்க, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறா. அதுக்கு உடனே இல்ல அது நான் அன்னைக்கு கத்துனதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி தயகிக்கிட்டே சொல்றா. அவ மன்னிப்பு கேட்டப்பதான் இவனுக்கும் புரிஞ்சுது அன்னைக்கு பிரேயர் அப்போ அவ இவனை பார்த்து வேணும்னே கத்தல அப்படின்றது. அவனும் மத்த பசங்க மாதிரி தன்னை அடிக்க வரான்னு நினைச்சிட்டு பயத்துல தற்காப்புக்காக தான் அப்படி கத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றா. இத்தனை நாளா இருந்த அந்த தப்பான புரிதல் அன்னைக்கு நைட்டு ஒரு வழியா அவனுக்கும் சரியாயிடுச்சு. அன்னைக்கு அவளோட கண்ணுல இருந்தது கோபம் இல்ல, அழுக வராம இருக்கிறதுக்காக அவ அவ்வளவு கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்றது அவனுக்கு இப்பதான் புரியுது. அவளோட லாக்கர்ல இருந்த அந்த பேரை ஒட்டினதையும் அவ கவனிச்சிருக்கா. இவன் செஞ்ச எல்லா சின்ன சின்ன உதவியும் அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா எப்படி நன்றி சொல்றதுன்னு அவளுக்கு தெரியாம இருந்திருக்கா. சரி எல்லாமே அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இங்க இருந்து வெளியே வா அப்படின்ற மாதிரியும் அவளை கூப்பிடுறான். ஸ்கூல் காலேஜ்ல மத்தவங்கள கேலி பண்ணி சந்தோஷப்படுறது ரொம்ப தப்பான விஷயம். ஒருத்தரோட மனநிலை என்ன, அவங்க வீட்ல என்ன கஷ்டத்துல இருக்காங்கன்றது தெரியாம அவங்கள போட்டு கொடுமைப்படுத்துறது ரொம்ப பெரிய பாவம். ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்கள நோகடிக்காம இருந்தாலே போதும் தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.